வெல்கம் டு கிரவுண்ட் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வெள்ளை மூக்கடலை யூஸ் பண்ணி சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக வெறுமனே நம்ம தாளித்து யூஸ் பண்ணுறதை விட இது போல் நீங்கள் சுண்டல் செஞ்சிங்கன்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் மூக்கடலையை 10 hours தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சுருங்க. ப்ரெஷர் குக்கரை விட உள்ளே இருக்கிற மாதிரியான சைஸில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம ஊற வச்ச மூக்கடலையை போட்டுருங்க. மூக்கடலையை வேக வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி போட்டுக்கோங்க. நான் 200 கிராம் மூக்கடலை போட்டேன், ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் ஒரு 200 ml தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு அதனோட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வைக்கிற பாத்திரத்தை ஒரு தட்டு போட்டு மூடிடணும். அது மூடின பிறகு நீங்கள் ப்ரெஷர் குக்கரோட லிட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. லைட்டாக உள்ளேருந்து ப்ரெஷர் வெளியே வரும் இல்லைங்களா, அந்த சமயத்தில் நீங்கள் வெயிட் போடணும். எப்போவுமே ப்ரெஷர் குக்கர் ப்ரெஷர் பேன் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வெயிட் போட்டுறக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆகாமல் சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இதை போல் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 விசில் வரைக்கும், எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டு தண்ணி உப்பு தண்ணியாக இல்லாமல் இருந்தால் 5 விசிலில் வெந்துடும். அதோட மூக்கடலை புது மூக்கடலையாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும். தண்ணி உப்பு தண்ணியாக இருக்குது, இல்லை நம்ம வாங்குகிற மூக்கடலை பழைய மூக்கடலையாக இருந்தது அப்படின்னா அது ஒரு 10 விசில் ஆகும். அதை பொறுத்து நீங்கள் 5லேருந்து 10 விசில் வரைக்கும் கொடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மூக்கடலை நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் மூக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம மூக்கடலையை தனியாக எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணி மூக்கடலை எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருங்க. பேனில் நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் குறைவாக வேணும்னா இதை விட நீங்கள் குறைவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு நம்ம கடுகு தாளிக்க போகிறோம். ஸ்டவ் உங்களுக்கு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க, இல்லை எண்ணெய் காஞ்சிச்சின்னா ஸ்டவ் நீங்கள் உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹீட்லேயே கடுகு பொரிஞ்சிடும். நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணாமல் வச்சிட்டிங்கன்னா கடுகு கருத்துருச்சுன்னா உங்களோட சுண்டல் டேஸ்ட் சேஞ்ச் ஆகிடும். அந்த கடுகு கசந்தும் போயிடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு போட்டுருங்க. உங்களுக்கு ஹீட்டு குறைவாக இருந்ததுன்னா திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உடைச்ச உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். முழு உளுந்தம்பருப்பாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை கருப்பு உளுந்து வீட்டில் வச்சுருந்தீங்கனாலும் அது சேர்த்துக்கலாம். வேணும்னா நீங்கள் கடலைப்பருப்பு வேணும்னாலும் இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பருப்பு லைட் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லைட்டாக நீங்கள் வதக்கி விடுங்க. அதுக்கு அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கருவேப்பிலையோட அந்த பச்சை ஸ்மெல் கொஞ்சம் லைட்டாக போனதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். இதில் நான் 2 பச்சை மிளகாயை நடுவில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா காஞ்ச மிளகாய் கூட நம்ம கிள்ளி தாளிச்சிக்கலாம். நான் ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் சுண்டலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பச்சை மிளகாய் அந்த பச்சை வாசனை போகிற அளவு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. ஏன்னா அப்படியே அந்த பச்சையாக இருந்ததுன்னா அதனோட காரம் அதிகமாக இருக்கும் நமக்கு. மெயினாக பச்சை மிளகாய் யூஸ் பண்ணும்போது முத்தின மிளகாயாக இருந்ததுன்னா நீங்கள் அதனோட விதையை தட்டி எடுத்துடுங்க. இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க மூக்கடலையை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க. ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். சிம்மில் இருந்ததுனா தான் சுண்டல் கருக்காமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு துருவின தேங்காய் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes நீங்கள் இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கட்டும். தேங்காயும் அதனோட பச்சை தன்மை போன பிறகு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா, அது வரைக்கும் நல்லா கலரி விடுங்க. இதில் வேணும்னா நீங்கள் மாங்காய் சீசனாக இருந்ததுன்னா நீங்கள் மாங்காவும் துருவி ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பட்டாணி சுண்டலில் தான் மாங்காய் போடுவாங்க. நீங்கள் இந்த மூக்கடலை சுண்டல்லையும் மாங்காய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்கள் சுண்டல் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஹெல்த்தியும் கூட. தேங்காய் இதில் நம்ம சேர்க்கறதுனால வயிறுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், நம்மளோட சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.